தேமுதிக இருந்தது. அவங்களுக்கும் வந்து ஒரு எம்பி சீட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு அதையும் காலவாரி விட்டுட்டாங்க. அவங்களும் அந்த கோபத்துல இருக்காங்க. என்னன்னா அவங்களும் திரும்ப சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அவங்க எந்த பக்கம் வேணாலும் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு ஏதோ ஒரு பிடிமானம் தேவை. தேமுதிகவ பொறுத்தவரைக்கும். ஆனா தொடர்ந்து 2016லேருந்து தோல்வியாவே இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா உள்ள போ முடியல. அப்ப யார் அவர்களுக்கு அங்கீகாரத்தை குடுக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்களோ, அவர்கள் தன் பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பக்கமே பேசுவாங்க. தேமுதிகவ பொறுத்தவரைக்கும் 2 சைடுமே பேசுவாங்க. யார் ஆஃபர் அதிகமா குடுக்குறாங்களோ அங்க போவாங்க. அப்ப இது இந்த இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் எந்த கூட்டணியில நின்னா ஜெயிக்கலாங்கிற ஒரு விஷயத்தையும் பார்ப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாளா அவங்க வந்து தோல்வியை தணிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு வெற்றி தேவைப்படுது. அப்போ ஆளும் கட்சி யாராக வர்றாங்களோ அவங்க சைடில் போனால் தான் உள்ளாட்சி அமைப்புகளை ஸ்ட்ராங் பண்ண முடியும். கண்டிப்பா. ஒரு கட்சிக்கு வந்து அடிப்படை வந்து உள்ளாட்சி அமைப்புகள் தான். ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், பேரூராட்சி தலைவர், நகராட்சி தலைவர், அப்புறம் ஒரு மாநகராட்சி தலைவர், கவுன்சிலர் இந்த மாதிரிலாம் உள்ளாட்சி அமைப்புகளில் கட்டமைப்பு ஸ்ட்ராங் இருந்தால் தான் ஒரு அரசியல் கட்சி வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்போ அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி தேமுதிக வந்து யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வர போகிறாங்களோ அந்த கட்சியை நோக்கி போனாங்கன்னா ஸ்மார்ட்டான மூவாக இருக்கும். இல்லை திரும்பி அந்த பக்கம் ரிவர்ஸ் அடிச்சாங்கன்னா, அவர்களும் சேர்ந்து அந்த படுகொலிக்குள்ள தான் போறாங்க.